ஓம் அமிர்தேஸ்வரியே நமஹ. ஓம் நமச்சிவாயா. இன்றைக்கி நாம் அன்பு குழந்தைங்களுக்கு அப்படின்ற புத்தகத்தில் அம்மா அப்படின்ற தலைப்பில் சோதனையிலும் குறையாத பக்தி அப்படின்ற வரிகளை சிந்திக்க போகிறோம். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நல்லா நடக்கும்போது நமக்கு தெய்வத்தின் மீது அளவு கடந்த அன்பு வரும். ஆனால் அதே ஒரு கஷ்டம் வரும்போது அந்த அன்பு எங்கே போகுது அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா நமக்கே கேள்விக்குறி தான். அம்மா ஒரு அழகான கருத்தை சொல்கிறாங்க. அம்மா அன்பு காட்டும் போது மட்டும் அம்மா கிட்ட அன்பு செலுத்துபவருடையது உண்மையான அன்பு கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த தத்துவம் உங்கள் வாழ்க்கை போராட்டங்களை நீங்கள் பார்க்கும் விதத்தையே மாற்றும்னு சொல்லலாம். அது என்னன்னு பார்க்கலாமா? உண்மையான அன்பின் அடையாளம் என்னன்னு பார்க்கலாமா? அதாவது நிபந்தனையற்ற அன்பு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? இங்கே அம்மா நமக்கு சொல்லித்தராங்க. அம்மா திட்டினாலும் அடித்தாலும் அம்மாவின் திருவடிகளை உறுதியாக நம்ம பற்றிக்கணுமா. அப்படி இருக்கிற இயல்புள்ள மனிதர்கள் தான் அம்மாவிடம் உண்மையான அன்பு வச்சுருக்காங்க அப்படின்னு அர்த்தம்னு சொல்கிறாங்க. ஒரு கை குழந்தை எடுத்துக்கோங்க. அந்த குழந்தையுடைய தாய் அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா ஒரு கசப்பான மருந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா குளிப்பாட்டும் போது அந்த சோப்பு கண்ணில் பட்டு எரிச்சல் உண்டாக்கும். அப்போ அந்த குழந்தை தன்னுடைய தாயை அடிக்கும், இல்லைன்னா அழுகும். ஆனால் அடுத்த நிமிஷமே அதே தாய் தூக்கம் வரும்போது கையை நீட்டிக்கிட்டு அந்த தாயிடமே போய் தஞ்சமடையும். ஏன்னா அந்த தாய் தன்னை துன்புறுத்தினாலும் நமக்கு நன்மை செய்யறதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த குழந்தையுடைய உள்ளுணர்வுக்கு தெரியும். அதே மாதிரி அந்த மழலையுடைய உள்ளம் தான் நம்ம எல்லாருக்கும் வேணும் அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ ஆன்மீக பாதையில் குரு சில நேரங்களில் நம்மளை திட்டலாம், இல்லை சோதனைகள் நிறைய கொடுத்து நம்மளை பலவீனப்படுத்துவது போல் நமக்கு தெரியலாம். ஆனால் அது ஏன் அப்படின்னு தெரியுங்களா? ஒரு கல்லை சிலையாக்கணும் அப்படின்னா அந்த சிற்பி அந்த உளியை செதுக்கி தாங்க ஆகணும். உளியின் ஒவ்வொரு அடியும் அந்த கல்லுக்கு வலியாக இருக்கலாம். ஆனால் அந்த அடிகளை பொறுத்துட்டு நிலையாக அந்த கல் சிலையாக போற்றப்படும். சிதறி ஓடும் கல் வெறும் அது மாதிரி தான் வாழ்க்கையில் வரும் அடிகளை அம்மாவின் அருளாக பார்க்க நாம் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. உறுதியாக பற்றிக்கொள்ளணுமா. அப்படின்னா என்ன? லாபம் வரும்போது அம்மா என்ன அருள் கொடுத்துட்டாங்க அப்படின்னும், நஷ்டம் வரும்போது அம்மா என்ன கை விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறது பக்தியா? அது வியாபாரம். அப்போது எந்த சூழலுமே அம்மா இது உங்களுடைய விருப்பம், இதில் ஏதோ ஒரு நன்மை இருக்குது அப்படின்னு அம்மாவுடைய திருவடிகளை சரணடைவது தான் உண்மையான பக்திங்க. கசப்பு மருந்து உடலை எப்படி குணப்படுத்துவதோ, கஷ்டமான காலங்கள் நம்மளுடைய கர்மாவை குறைச்சி நம்மளை தூய்மைப்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகவே இனி நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது இது அம்மாவுடைய விளையாடலாம் நம்ம நினைக்கணும். திட்டினாலும் சரி அடித்தாலும் சரி நான் உன்னை விடமாட்டோமா அப்படின்ற வைராகியத்தோடு அம்மாவுடைய பாதங்களை பிடிச்சுக்கணுமா. அந்த உறுதி தான் நம்மளை எல்லா துன்ப காலத்திலிருந்தும் விடுவிச்சு பேரின்பத்திற்கு அழைத்து செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மாவின் பாதங்களுக்கே சமர்ப்பணம். ஓம் நமச்சிவாயா.